வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய பட்டதாரிங்க. இன்றைக்கி பதிவில் வந்து நம்ம மிளகாய் பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் வந்து வெயிலோட தாக்கம்ங்கிறது வந்து அதிகமாக இருந்ததுனால வந்து மிளகாய் சாகுபடியில் வந்து வெகுவாக பாதிச்சிருக்குங்க இந்த வருஷம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் எந்த ஒரு வெரைட்டியான மிளகாயுமே, அதாவது பச்சை மிளகாயில் வந்து பல வெரைட்டி இருக்குது, எந்த வெரைட்டியுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. எல்லா ஏரியாலுமே ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா ஏரியாவுமே வந்து மிளகாய் வந்து ரொம்ப பாதிச்சிருக்குங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிளகாய் செடி வந்து இது வந்து கிட்டத்தட்ட 90 நாள் ஆன செடிங்க. 90 நாள்னால் வந்து உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்துக்கு வந்திருக்கணும் செடி. உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நல்லா தளைச்சலாகவும், ஒரு இடத்துல தளைச்சல் இல்லாமையும் இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் வந்து இந்த வருஷம் மிளகாய் இருக்குங்க. விவசாயம் வந்து ஒரு சிலர் வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு டவுட்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து 50 நாள் 60 நாளில் வந்து பிடுங்கியே போட்டாங்க, அந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த வருஷம் மிளகாயோட கண்டிஷன் வந்து இவ்வளோ மோசமாக போகுன்றது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, மிளகாயோட டிமாண்டுமே வந்து இப்போ இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் செடி வந்து வளராமல் போனதுனால மிளகாய்க்கான டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு போகுது. இதுக்கப்புறம் வந்து நல்லா மழை பெஞ்சால் அவங்களுக்கு நல்லபடியாக கொண்டு வரலான்ற நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.